ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிவகாசியில் இருக்கிற விஜய் ரத்னா ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ் இந்த ஒரு பட்டாசு கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த கம்பெனியில் இவங்க என்னென்ன விதமான பட்டாசு எல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்ட்டு வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி பட்டாசு வாங்கி வெடிச்சிருக்கேன். இது நம்ம கொளுத்தும் போது சின்ன பாம்பு மாதிரி அது அப்படியே சுருண்டு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது லக்ஷ்மி வெடி, குருவி வெடி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் இந்த மிளகா வெடியில் ஒரு வெடி 5 வெடி வெடிக்கிறதுக்கும் இதில் ஒரு வெடி வெடிக்கிறதுக்கும் சமம். ஏன்னா சவுண்டு அந்த அளவுக்கு சவுண்டும் எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் நிறைய பட்டாசு வெடிச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு பட்டாசு வாங்கி வெடித்தாவே போதும். அவ்வளோ பேப்பர் இதிலேருந்து வரும். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு பட்டாசு. அது கூட இங்கே கிடைக்குது இவங்கக்கிட்ட. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு பட்டாசு. அது கூட இங்கே கிடைக்குது இவங்கக்கிட்ட. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பட்டாசுமே நம்ம கொளுத்தும் போது ஒன்று ஜிராஃபி மாதிரி வரும், இன்னொன்று அணில் மாதிரி வரும், இன்னொன்று சிங்கம் மாதிரி வரும். அந்த அளவுக்கு ஒரு கார்ட்டூன் ரிலேட்டடான ஒரு பட்டாசு. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ நீங்கள் இது வெடிச்சிருமோ இல்லை ரொம்ப சவுண்ட் வந்துடுமோ நீங்கள் பயப்பட வேணாம். இது சின்ன குழந்தைங்களுக்கான பட்டாசு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ராக்கெட். இது ஒரு மினி ராக்கெட்னு சொல்லலாம். இது ஒரு ஹாஃப் சைஸ் ராக்கெட். ஸோ ஒரு அபவ் ஒரு 6 இயர்ஸ் இருக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ராக்கெட் வெடிக்கலாம். இது மேலே போய் வெடிக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ராக்கெட். இப்போ நம்ம பார்த்ததை வரைக்கும் அது அடுத்த சைஸான ராக்கெட்டு. இதுவும் நீங்கள் அபவ் 10 இயர்ஸ் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எல்லாரோட ஃபேவரட் பிஜிலி வெடி, சீனி வெடி. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நான் கன்னியாகுமரியில் இருக்கிறதுனால எங்கள் ஊரில் இது சீனி வெடி, மிளகு வெடி, பிஜிலி வெடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு பேரை வச்சு சொல்லுவோம். ஆனால் என்னோடய சைல்டுஹுட்டில் நான் முதல்ல வெடித்த வெடினா கூட இந்த வெடி தான். ஸோ உங்கள் ஊரில் இந்த வெடிக்கு என்ன நேம் சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட இவங்கக்கிட்ட பண்டிலாகவே கிடைக்கும். இதுலேயும் 2 விதமாக வச்சுருக்காங்க. ஒன்று ரெட் கலர், ஒன்று இந்த மாதிரி கலராக வர்ற ஒரு ஐட்டம். ஸோ ரெண்டுக்குமே கலர் தான் வித்தியாசம். பட் அதோட வெடிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் வெடிக்கும். இது என்னென்னா, ஓகே, இது பென்சில் வெடி. ஸோ பென்சில் வெடி நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இது அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. பட் அது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஓகே, இது கலர் பென்சில். இப்போ நம்ம பார்த்தது சிங்கிள் கலர் பென்சில், க்ரீன் கலர். ஸோ இதில் கலராக இருக்கும். இதுக்குள்ளாடி க்ரீனும் ரெட்டும். ஓகே, இதில் க்ரீனும் ரெட்டும் 2 விதமான கலரில் கொடுத்துருக்காங்க. இதை விடைக்கும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நல்ல அழகாக சூப்பராக வெடிக்கும். நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மஸ்ட் ரெக்கமெண்டடு அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மி வெடி. ஸோ இந்த லக்ஷ்மி வெடி தான் சவுண்டு சும்மா பங்கமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தாராளமாக வெடிக்கலாம். நீங்கள் ஒரு 10 வயசுக்கு மேலே இருந்தே இந்த லக்ஷ்மி வெடியை வெடிக்கலாம். இந்த லக்ஷ்மி வெடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம திரியை கொளுத்தி தீரி எரிஞ்சு முடிஞ்சு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் தான் இது வெடிக்கும். ஸோ இது ரொம்ப சேஃப்னு கூட சொல்லலாம். ரொம்ப சேஃபாக இது நம்ம வெடிக்கலாம். லக்ஷ்மி வெடியிலே 2 ஐட்டம் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த லக்ஷ்மி வெடி ஒரு மீடியம் சைஸ் லக்ஷ்மி வெடி. ஆனால் இது ஒரு ஜம்போ சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் லக்ஷ்மி வெடி. ஸோ இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரேட்லேயும் வித்தியாசம் இருக்கும். அட் த சேம் டைம் இதோட பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வித்தியாசம் இருக்கும். இந்த சவுண்டை உடைக்கும் இதோட சவுண்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளிக்காக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்மஸ்க்காக இருக்கட்டும், பொங்கலுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வீட்டில் ஏதாவது விசேஷத்துக்கு கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பட்டாசு வாங்கி வெடிக்கலாம். ஓகே, ஸோ இது தரச்சக்கரம். தரச்சக்கரம். ஓகே, இது ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பட்டாசுமே நம்ம கொளுத்தும் போது ஒன்று ஜிராஃபி மாதிரி வரும், இன்னொன்று அணில் மாதிரி வரும், இன்னொன்று சிங்கம் மாதிரி வரும். அந்த அளவுக்கு ஒரு கார்ட்டூன் ரிலேட்டடான ஒரு பட்டாசு. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ நீங்கள் இது வெடிச்சிருமோ
இல்லை வந்து ரொம்ப சவுண்ட் வந்துருமோ நீங்கள் பயப்பட வேணாம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கான பட்டாசு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ராக்கெட். இது வந்து ஒரு மினி ராக்கெட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஹாஃப் சைஸ் ராக்கெட். ஸோ ஒரு அபவ் ஒரு 6 இயர்ஸ் இருக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ராக்கெட் வந்து வெடிக்கலாம். இது மேலே போய் வெடிக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ராக்கெட். இப்போ நம்ம பார்த்ததை வரைக்கும் அது அடுத்த சைஸான ராக்கெட்டு. இதுவும் வந்து நீங்கள் அபவ் 10 இயர்ஸ் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஜெட் ராக்கெட். ஜெட் ராக்கெட்னா இதை விடைக்கும் வேகமாக போய் வெடிக்கிற ஒரு ராக்கெட். ஸோ இதை நீங்கள் வந்து வெடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெடிக்கணும். இன்னும் உங்ககிட்ட எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், ராக்கெட் பாம்பு வச்சுருக்காங்க. இது நார்மலாக போய் வெடிக்குது அப்படின்னா இந்த சத்தத்தை விடைக்கும் இதோட சத்தம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஜம்போ ராக்கெட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நம்ம கீழே இருந்து கொளுத்தி விடும்போது இங்கேருந்து மேலே போகும்போதே ஒரு சவுண்டு போட்டுட்டு தான் போகும். புஷ் அப்படின்னு ஒரு சவுண்டு போட்டுட்டு தான் போகும். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ராக்கெட்டுமே மேலே போய் வெடிக்கும். ஆனால் இது வந்து மேலே போய் வெடிக்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பார்க்கும் வந்து கலராக வரும். ஸோ இது வந்து நைட் டைமில் வெடிக்கிறதுக்கு, நீங்கள் பிள்ளைங்க கூட இல்லை உங்கள் ஃபேமிலி கூட வெடிக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும், ராக்கெட்லேயே வந்து கிட்டத்தட்ட 20 விதமான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மோர் தேன் 20 வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து சிவகாசி வர்ற மாதிரி இருந்ததுன்னா இவங்கக்கிட்ட தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரேட்லேயே கொடுப்பாங்க. இது வந்து பாம், நமக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான பாம். பக்கத்து வீட்டு பாட்டி காது பழக்கணும்னா இந்த மாதிரி பாம் நீங்கள் வாங்கி போட்டாவே போதும். இருக்கிறதுலே சின்ன தர சக்கரம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 வயசுக்கு மேலே குழந்தைங்க இருந்தாங்க, அவங்க வந்து இந்த தீபாவளி கிறிஸ்மஸுக்கு பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்றாங்கன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து வாங்கி அவங்களுக்கு கொளுத்தி காட்டி கொடுக்கலாம். இது வந்து அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. இதில் வந்து அந்த அளவு புகையும் வராது. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக, ஒரு சின்ன குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி இது பண்ணி பாருங்கள். இது வந்து அதோட பெரிய தரச்சக்கரம். எங்கள் ஊரில் நாங்கள் தரச்சக்கரம்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஒரு 10 பீஸ் இருக்குது. இது வந்து அதை விட பெரிய தரச்சக்கரம். நிறைய நேரம் நின்று சுற்றும். பட் இதை நீங்கள் வந்து கொளுத்தும் போது குழந்தைங்களை கொஞ்சம் தூரமாக விட்டுட்டு கொளுத்துறது நல்லது. அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இதோட ஃபயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வரும். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வரும். இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய பாம். அதோட கொஞ்சம் பெரிய பாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஆட்டம் பாம், அணுகுண்டுன்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் அணுகுண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அணுகுண்டில் வந்து இது சின்ன சைஸ். நீங்கள் தாராளமாக ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் வந்து இதை கொளுத்தலாம். ஓகே, அணுகுண்டு. பட் இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிற அணுகுண்டு. இது வந்து கலர் ஃபாயில் சுற்றி இருக்கிற அணுகுண்டு. இது வந்து நம்ம நார்மலாக வெடிக்கும். பட் இது வந்து உங்களுக்கு கலரோட கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்டும் நல்ல ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பென்சில். இது நம்ம ஆல்ரெடி பென்சில் பார்த்தோம். பட் அதுலேயும் வந்து இது வந்து ரொம்ப சின்ன பென்சில் இது. பட் இதில் வந்து குவான்டிட்டி நிறைய இருக்கும். அங்கே வந்து 5 பென்சில் இருந்ததுன்னா இதுக்குள்ளாடி வந்து 10 பென்சில் இருக்கும். பட் சின்னது இது. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பென்சில். இதில் 10 இருக்கும் உள்ளாடி. அண்ட் இதுவும் கூட வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். இது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பீகாக் வெடி. இதை நம்ம கொளுத்தி வச்சோம் அப்படின்னா மயில் வந்து எப்படி தோகையை விரிக்குமோ அந்த மாதிரி இந்த பட்டாசில் வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. தோகை விரிக்கிற மாதிரி ஒரு 4லேருந்து 5 வாட்டியாக தோகை விரிக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. நான் வந்து ஏதோ சின்ன 1-2 வெடி இருக்குன்னு தான் நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது, இவங்க கடல் மாதிரி வெடியை வச்சுருக்காங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் வெரைட்டிஸ் மட்டும் இல்லை, அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தீபாவளி கிறிஸ்மஸ்க்கு வாங்கி வெடிச்சிட்டு இதோட ரிசல்ட் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.